இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு துன்பத்திற்கு துன்பம் கொடுப்போம். என்னது? துன்பத்திற்கு துன்பம் கொடுப்போம். பொதுவாக எல்லாருடைய இல்லத்திலும் பார்த்திங்கன்னா கீதாச்சாரத்தை மாட்டி வச்சுருப்போம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம், இந்த மாற்றம் உலகத்தின் மாற்றமாகும்னு சொல்லி அந்த கீதாச்சாரத்தை பார்த்துட்டு உள்ளே வரும்போதும் வெளியில் புறம்போது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்வு வர வேண்டும் என்று அதை அப்படியே வச்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு பெரிய வட்டம் தான். இந்த வாழ்க்கையில் தினமும் மகிழ்ச்சியாகவே நம்மளை பார்க்குற 10 பேரும் இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே இன்முகத்தோட நம்மளை குறையே சொல்லாமல் இருந்துட்டா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம நினச்சி போகிறோம், பஸ்ஸு உடனே கிடச்சிருச்சு, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், நம்ம மேல் அதிகாரி நம்மளை பாராட்டிகிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு வரோம், மனைவி குழந்தைங்கள்ட்ட பெரிய பாராட்டு. தினசரி இப்படியே இருந்தால் போர் அடிக்குமா அடிக்காதா? சாப்பாடே எடுத்துக்கோங்களேன், தினசரி ஒரு லட்டு ஜாங்கிரி வடை இப்படியே சாப்பாடு, டெய்லி பால் பாயசத்தோட அப்படின்னா போர் அடிச்சிடாது? நம்ம நாட்டிலே சொல்லியிருக்கோமே, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதை நீங்கள் எப்படி சிந்திச்சு பாருங்களேன். ஒரு நாணயம் அப்படின்னா அதுக்கு 2 பக்கம் இருக்குது, தலை பூன்னு. ஒரு பக்கம் நல்லா இருந்து ஒரு பக்கம் நல்லா இல்லைன்னா கூட நாணயம் செல்லாது. வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் இரவு பகல் உடையது தாங்க. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா மகிழ்ச்சியாக நம்ம உண்மையிலேயே மனசில் கையை வச்சு சொல்லுவோமே யதார்த்தமாக. இந்த ஆனந்த ஆரம்பத்தில் இப்படி யோசிங்களேன், நம்ம எப்போ பகவானை சிந்திப்போம்? நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அபரிமிதமாக இருந்தால் போவோம், இல்லை துன்பம் வந்தால் சிந்திப்போம். இன்னும் நான் சொல்கிறேனே, மனக்கவலை இருந்தால் மட்டும்தான் மகேசன் திருவடியை நேசிப்போம். மனக்கவலை இருந்தால் மட்டும்தான் மகேசனை நேசிப்போம். இப்போ நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன்? பகவத்கீதையை சொன்னேன்ல, அந்த பகவத்கீதையை தந்த பரம்பொருள் இருக்கான்ல, கிருஷ்ண பரமாத்மா. உங்களுக்கு தெரியும், அஸ்தினாபுரத்துக்கு வந்தார். எங்கே? பாண்டவர்களுக்காக தூது பேசி எல்லாம் பண்ணி போரெல்லாம் முடிஞ்சது. அவங்கவுங்களுக்கு உடையதெல்லாம் பிரித்து கொடுத்து தர்ம மகாராஜாவுக்கு ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் விடை பெற்று புறப்படுகின்ற போது இன்னும் யாருக்காவது ஏதாவது வேணுமான்னு கேட்டு கொடுக்கும்போது ஒரே ஒரு மென்மையான ஒரு குரல் கேட்டது, கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணா அப்படின்னு. அப்படி திரும்பி பார்த்து, அத்தை நீ இருக்கிறத மறந்துட்டேன் அத்தை, உனக்கு என்ன வேணும் கேளு. கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, வாசுதேவா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுறா, இன்னும் கொஞ்சம் துன்பத்தை கொடுறான்னா. உடனே சட்டுன்னு கிருஷ்ணன் சொன்னா, அத்தை யாரு? கேட்டது கிருஷ்ணனுடைய அத்தையாகிய குந்தி. ஒரே வார்த்தை சொன்னா, அத்தை நீ பிறந்த வீட்டில் வளரவே இல்லை, அது முழுக்க துன்பம். உனக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய நீ பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கவே இல்லை, பெட்டியில் வச்சு விட்டுட்ட கர்ணன், அது உனக்கு துன்பம். ஒன்று சொல்லட்டுமா? நீ பெத்த பாண்டவர்கள் அந்த பிள்ளைகள் உயிருக்கு பயந்து வாழணுமேன்னு உனக்கு உயிர் மேலையும் கீழையும் போய் துடிச்சது, அது துன்பம். என்ன சொல்ல போனால், நீ வாழ்க்கையில் சரிபாதி காலம் காட்டிலையும் மேட்டிலையும் வாழ்ந்த. இது எல்லாத்தையும் விட பாரத யுத்தத்தில் உன்னுடைய பேர பிள்ளைங்க இறந்து துன்பப்பட்ட, இவ்வளவு துன்பப்பட்ட பிறகும் ஏன் நீ துன்பத்தை கேட்குறத? இப்போயாவது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? போடா கிருஷ்ணா போடா. ஒன்று தெரியுமா உனக்கு? எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என் பக்கத்தில் இருந்து யார் என்னை காப்பா? உலகத்தினுடைய பரம்பொருளாகிய பரந்தாமனாகிய கிருஷ்ணனாகிய நீந்தானடா என் பக்கத்திலேயே இருந்த. எனக்கு எப்பெல்லாம் துன்பம் வருதோ அந்த துன்பத்தை பனித்துளியை போல அப்படி உருண்டு ஓடச் செஞ்சிய உன்னுடைய நாமத்தை உச்சரிக்க நீ அருகிலே இருந்து உன்னுடைய கேசாதி பாதாதி கேசம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய துன்பமெல்லாம் உருண்டு ஓகுமே. பரந்தாமா, பரம்பொருளே கிருஷ்ணா, அதனால தான் இன்னும் கொஞ்சம் நான் துன்பத்தை கேட்டேன்னு. இப்போ கிருஷ்ண வியந்து சொன்னானா, துன்பத்துக்கே ஒன்னால தான் துன்பம் கொடுக்க முடியும், துன்பம் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் அப்படியே பகவத்கீதையிலேருந்து கட் பண்ணி திருக்குறளுக்கு போங்க. ஒரு அற்புதமான குறள், 1330 குறளில் ஒத்த குறளில் வள்ளுவன் சொன்னான், இடும்பைக்கு இடும்பை படுப்பர். எப்படி? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்படின்னா துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் இருந்தால் அந்த துன்பப்படுமா? இது எவ்வளவு நல்ல வார்த்தை இல்லை? நம்ம கஷ்டத்தை, சங்கடத்தை,
சங்கடமில்லேன்னு நம்ம ஒதுக்கி வச்சோம்னா வெங்கடரமணன் நம்ம பக்கத்தில் இருந்து கிருஷ்ணனா, கோவிந்தனா, நாராயணனா நமக்கு ஆனந்தத்தை தருவான். இதுவல்லவோ ஆனந்தம். மீண்டும் இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.